டண்டடன் என் கையில என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட finished book. ஒரு வழியா காப்பிரைட்ல இருந்து எல்லாமே கிளியர் ஆகி ஃபைனலா புக் பிரிண்டும் பண்ணி எல்லாமே கைக்கு கிடைச்சிருச்சு. உங்க கைக்கு வர்றதுக்காக ரெடியா இருக்கு. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு லேர்ன் வித் அபர்ணா. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வழியா எல்லா தடைகளையும் தாண்டி ஃபைனலா அந்த நம்ம நினைச்ச இடத்துக்கு வரும்போது அந்த ஃபீல் எப்படி இருக்கும் அப்படிங்கறத ரொம்ப நாள் ரொம்ப மாசமா மிஸ் பண்ணிட்டே இருந்தேன். பட் ஃபைனலி அதுக்கான சான்ஸ் இப்ப கிடைச்சிருச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா உங்களுக்கு? என் பின்னாடி எழுதிருக்கிறது என்னன்னு பாருங்க. எஸ், நம்ம புக் பப்ளிஷ் பண்ணியாச்சு அண்ட் ஆர்டர்ஸ் ஏற்கனவே டிஸ்பேச் எல்லாம் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷிப் பண்ணிட்டு இருக்கேன் ஆல்ரெடி. பட் நம்ம யூடியூப் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாருக்கும் இது வரைக்கும் ஆர்டர் எப்படி பிளேஸ் பண்ணணும், காஸ்ட் என்ன எதுவுமே சொல்லாம இருந்தேன். ஸோ அதை சொல்லலாம் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோ. ஏதோ நார்மலான ஒரு புக்கு அந்த மாதிரி கிடையாது இந்த புக்கு. நான் உங்ககிட்ட இப்ப எப்படி பேசிட்டு இருக்கணும், இந்த புக்கும் அதே மாதிரிதான் பேசும். அதாவது நம்ம இலக்கிய தமிழ்ல எல்லாம் நான் எழுதல, இப்ப நான் பேசிட்டு இருக்க இதே மாதிரி தங்கிலீஷ்ல தான் இந்த புக் இருக்கு. சோ எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி தங்கிலீஷ்ல ஒரு புக், இந்த ஸ்லாங் பேசுற ஸ்லாங்லயே ஒரு புக் வந்திருக்குன்னா நான் தான் பண்ணிருக்கேன். சோ அதை ட்ரை பண்ணேன், உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கட்டும். ஏன்னா நீங்க தனியா உட்காந்து படிச்சு மனப்பாடம் பண்ற மாதிரி இந்த புக் இருக்கக்கூடாது. ஒருத்தவங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கணும், ஒருத்தவங்க கூட நீங்க பேசுற மாதிரி இருக்கணும், ஒரு கான்வர்சேஷன் ஸ்டைல்ல நீங்க கத்துக்கணும். அதுக்காக எடுத்துக்கொண்ட முயற்சி தான் இது. கண்டிப்பா நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சோ இதுதான் நம்மளோட finished புக். பாத்தீங்கன்னா லிட்டரலி ஒரு கம்ப்ளீட் பிக்சர் இருக்கு இந்த புக்ல. ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு இந்த புக் நீங்க வாங்கிட்டு நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு நீங்க மேட்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அதை விட வேற எதுவுமே தேவையில்லை. இதை நான் 100% அஷூரன்ஸா சொல்வேன். பிகாஸ் சும்மா கிராமர் மட்டும் இல்ல சும்மா வார்த்தை மனப்பாடுறதுக்கு மட்டும் அந்த மாதிரி புக்ஸ் கிடையாது. லிட்டரலி 10 சாப்டர் கம்ப்ளீட்டா கவர் பண்ணிருக்கேன். மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் vocabulary இருக்கும், லைக் உங்களோட வேர்ப்ஸ், நவுன்ஸ், அட்ஜெக்டிவ், அட்வர்ப்ஸ், ப்ரிப்போசிஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஜெனரல் ஐடியாஸ் தனியா எப்படி பிராக்டிஸ் பண்ணணும், ஒரு இடத்துல எப்படி பேசணும், இன்னும் என்னென்ன இங்கிலீஷ்ல என்ன தடுமாறுறோமோ அதுக்கு எல்லாத்தான சொல்யூஷனும் எல்லா டென்சஸும் கம்ப்ளீட்டா இருக்கு. ஒரு சில டென்ஸ் எடுத்தீங்கன்னா எங்க யூஸ் பண்ணுவோம், எப்படி யூஸ் பண்ணுவோம், எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஃபார்முலா என்ன, இது வேற எந்த டென்ஸ் கூட நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிப்போம், எப்படி கண்டுபிடிக்கிறது, சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்றது, கொஸ்டின் எப்படி ஃப்ரேம் பண்றது, ஆன்சர் எப்படி சொல்றது, மோஸ்டா காமனா ஒரு டென்ஸ்ல என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம் எல்லாமே 100% கவர் பண்ணிருக்கோம். அதே போல கன்ஃபியூசிங் வேர்ட்ஸ் மோஸ்ட் காமனா நம்ம கன்ஃபியூஸ் பண்றது. எக்ஸாம்பிளுக்கு ஹியர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, HERE, HEAR. ஒண்ணு இங்க, இன்னொன்னு கேக்குறது. சோ இது ரெண்டும் சம்டைம்ஸ் நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். அந்த மாதிரி சில வார்த்தைகள் சில இடத்துல ஃபியூ யூஸ் பண்ணணுமா, சம் யூஸ் பண்ணணுமா, மெனி யூஸ் பண்ணுமா, மச் யூஸ் பண்ணுமா, இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் வரும் இல்லைங்களா? அந்த மாதிரி பேசிக்கா ஒரு பிகினருக்கு நமக்கு என்னென்ன கன்ஃபியூஷன் வருமோ அந்த வேர்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணிருக்கோம். இங்கிலீஷ் ஃபார் டெய்லி யூஸ், சென்டென்சஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ்ல இருந்து டெய்லி காமனா ஒரு பர்சனுக்கு பேசுறதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இது கவர் ஆயிருக்கும். பேசிக் கான்வர்சேஷன்ஸ், ஒருத்தர்கிட்ட நம்ம பேசுறோம் அப்படிங்கும்போது கேள்வி கேட்கறதாகட்டும், பதில் வரதாகட்டும், இப்படி பதில் சொன்னா நம்ம என்ன பதில் சொல்லலாம். லைக் எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர்கிட்ட வழி கேட்கிறோம் அப்படின்னா எப்படி பேசணும், ஒருத்தவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கிறோம், புதுசா ஒரு ஃப்ரெண்ட் ஆகணும் ஒருத்தவங்க கூட, இந்த மாதிரி நம்ம லைஃப்ல காமனா, இந்தியன் லைஃப்ல காமனா நம்மளுக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் அப்போ நம்ம எப்படி கம்யூனிகேஷன் பண்ணணும், எப்படி அந்த கான்வர்சேஷன் பில்ட் பண்ணுவோங்கிறதுக்கான இந்த சாப்டர். ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ்ல நீங்க இன்டர்வியூல எப்படி ஆன்சர் பண்ணணும், அதுக்கப்புறம் நீங்க மெயில் அனுப்பணும்னா எப்படி அனுப்பணும், லைக் ஃபார்மலா எப்படி எழுதணும், இன்ஃபார்மலா எப்படி எழுதணும், சாம்பிள் மெயில்ஸ் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, இது எல்லாமே நம்மளோட ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ்ல கவர் ஆயிருக்கு. எக்ஸ்பிரஷன்ஸ், நம்மளோட எமோஷன்ஸ் சொல்றதுக்கு, இப்போ சேட் அப்படின்னா நான் வெறும் சேட் மட்டும் எல்லா நேரமும் சொல்லிட்டு இருக்க முடியாது. இப்போ ஒருத்தருக்கு நான் தேங்க் பண்ணணும்னா எப்ப பாரு தேங்க்யூ மட்டும் சொல்ல முடியாது. சோ இந்த மாதிரி நம்மளோட டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு நிறைய வெரைட்டி ஆஃப் சென்டென்சஸ், நிறைய வார்த்தைகள் புதுசா இருக்கும் இந்த சாப்டர்ல. கிராமர் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமானது. ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு கிராமர் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிராமர் தெரியாம லைக் ஒரு இலக்கணம் தெரியாம நம்மளால எந்த ஒரு லாங்குவேஜும் பேச முடியாது, தமிழா இருக்கட்டும் இங்கிலீஷா இருக்கட்டும். ஆனா இந்த கிராமர் உங்களுக்கு முழுக்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் தான் இருக்கு. எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு கிராமர் அந்த கான்செப்ட் வேற, லைக் அதோட ஆஸ்பெக்ட் வேற. பிகாஸ் நான் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கும் கிராமர் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் அண்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு. ஸ்போக்கன் இங்கிலீஷும் நம்மளுக்கு தெரியும். சோ ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஒருத்தர் பேசுறதுக்கு தேவையான கிராமர் எவ்வளவோ அவ்வளவு மட்டும் தான் இதுல கவர் ஆயிருக்கு. சும்மா வளவள கொடுக்கணும் எல்லாமே கொடுக்கல, அதே மாதிரி தேவையானதை கொடுக்காம மிஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அடுத்து கடைசியா சென்டென்ஸ் ஃபார்மேஷன். இது எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு சென்டென்ஸ் நம்ம தமிழ்ல இருந்து அப்படியே இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணி வார்த்தைகள் அப்படியே போட்டு யூஸ் பண்ணாம ஃபர்ஸ்ட் எது வரணும், நெக்ஸ்ட் எது வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் சப்ஜெக்ட் வந்தா சப்ஜெக்ட் தொடர்ந்து வேர்ப் வரணும், அட்ஜெக்டிவ் எப்ப வரணும், அட்வர்ப் எப்ப வரணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன்ல கவர் பண்ணிருக்கேன். அண்ட் ஃபைனலி போனஸ் சாப்டர் ஒன்று இருக்கு. இதை நான் 10th சாப்டரோட நிறுத்திட்டு 11th கூட கன்சிடர் பண்ணல. பிகாஸ் தட் இஸ் போனஸ். சில குட்டி ட்ரிக்ஸ், டிப்ஸ், ஃபார்முலாஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த போனஸ்ல கவர் ஆயிருக்கும். இது எல்லாமே சேர்ந்து இந்த ஹோல் புக் கிட்டத்தட்ட நான் எனக்கு இது முடிக்கிறதுக்கு ஒரு 1.5 வருஷத்துக்கு மேல ஆச்சு. சொல்ல போனா
எழுதி படிச்சு படிச்சு ப்ரூஃப் ரீட் பண்ணி இது கரெக்டா எல்லாம் கண்டிப்பா இது வந்து தேவையானது செட் ஆகுதா, தெரியாதவங்களுக்கு இது கண்டிப்பா யூஸ் ஆகுமா, இங்கிலீஷ் வருமான்னு சொல்லி நிறைய பேத்துக்கு இதை கொடுத்து அவங்க அதை படிச்சு அவங்க அது மூலமா அவங்களுக்கு எஃபெக்டிவா இருக்கு இது எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறமும் மனசு வந்து இன்னும் சேர்த்தி ஃபைனலா ஓகே அப்படின்னு ஆனதுக்கு அப்புறம் தான் நான் இந்த புக் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பிகாஸ் பெர்ஃபெக்டா இல்லைன்னா எனக்கு அதை டெலிவரி பண்ண மனசே வராது. உங்களுக்கு தெரியும் நம்ம வீடியோஸும் எப்பயுமே அப்படின்னா ஒரு வீடியோக்கே நான் 10 தடவை 11 தடவை ஷூட் எடுத்து அதுல இருந்து ஃபைனல் பண்ணுவேன். அப்போ இந்த புக்குக்கு நான் எவ்வளவு எஃபர்ட் போட்டிருப்பேன்னு நினைச்சு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 800 பேஜ் வரைக்கும் எழுது அதுல இருந்து ட்ரிம் பண்ணி ஃபைனலா நம்ம இந்த புக்கு ஃபினிஷ் பண்ணிருக்கோம். ஆல்மோஸ்ட் 300 டு பி எக்ஸாக்ட். மொத்தமா 286 இருக்கு. காப்பிரைட் அதுக்கு முன்னாடி இன்ட்ரோடக்ஷன் அந்த பேஜஸ்லாம் நம்பர் கொடுக்கல. அண்ட் மொத்த சாப்டர் 10. ஸோ இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா பிசிக்கல் புக்கா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு 599 பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும். அண்ட் நம்ம டிஜிட்டல் காப்பி லைக் இ புக் வேணும் அப்படின்னாலும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து 299 பிளஸ் ஷிப்பிங் இல்லை. ஏதாவது டிஜிட்டல் காப்பி உங்க மெயிலுக்கு வந்துடும். அண்ட் இப்போ ஃபர்ஸ்ட் 100 பிசிக்கல் புக் ஆர்டர் பண்றவங்களுக்கு மட்டும் 100 rupees ஆஃப். அதாவது 599 பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இருக்கீங்களா அதுக்கு பதிலாக 499 பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும். ஸோ உங்களுக்கு ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை நீங்க புக் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளோட சேனலோட லிங்க்ஸ்ல பாத்தீங்கன்னா டைரக்டா வாட்ஸ்அப்புக்கும் இந்த நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்க லிங்க் மூலமா கான்டாக்ட் பண்ணுங்க. இல்ல இந்த நம்பருக்கு நீங்க டைரக்டா கான்டாக்ட் பண்ணியும் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே வாங்கினவங்களோட டெஸ்டிமோனிஸ் கூடிய சீக்கிரம் நான் வாங்கி உங்களுக்கு கலெக்ட் பண்ணி அனுப்புறேன். பட் நீங்க நம்ம சேனல் ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கீங்க, நம்ம வீடியோஸ் எப்படி இருக்கும்னு தெரியும். ஸோ என் மேல ட்ரஸ்ட் வைங்க, நான் உங்க மேல ட்ரஸ்ட் வைக்கிறேன். கண்டிப்பா இந்த ஒரு புக் உங்களோட வாழ்க்கையை கண்டிப்பா மாத்தும். எதுக்கோ நம்ம இன்வெஸ்ட் பண்றோம், எவ்வளவு செலவு பண்றோம். பட் உங்களையே நீங்க அடுத்த லெவலுக்கு கொண்டு போக உங்களுக்கு கான்பிடென்ட்டா இருக்க நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அதுல இருந்து அடுத்த இதுக்கு முன்னேறி போகிறதுக்கு கண்டிப்பா இந்த புக் உங்களுக்கு உதவியா இருக்கும். ஸோ கண்டிப்பா ஆர்டர் பண்ணுங்க. அண்ட் இதோட சாப்டர்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே கொஞ்சம் வீடியோஸ் போனதுல இருந்து போட்டுட்டு இருந்தோம், சாப்டர் வைஸ் வீடியோஸ். அது இனிமேட்டு கண்டினியூ ஆகும். நடுவில் சில பல பிரச்சனைகள் வந்துச்சு. பட் இனிமேட்டு வீடியோஸ் வரும். இந்த புக்கோட மேட்சிங் வீடியோஸோட நீங்க சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஹோல்சம் பேக்கேஜ் ஆட்டம் இந்த புக் உங்களுக்கு அமையும். கண்டிப்பா வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஆர்டர் பண்றதுக்கு இந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 100 ஆர்டர்ஸ்க்கு மட்டும்தான் நம்மளுக்கு 100 rupees ஆஃப். மிச்சம் எல்லாமே 599 பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும். ஸோ உடனே ஆர்டர் பண்ணுங்க. முக்கியமா ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேனே, இத இத்தனை வயசுல இருக்கவங்க தான் யூஸ் பண்ண முடியும், 30 வயசுக்கு தான் செட் ஆகும், 20 வயசுக்கு தான் செட் ஆகும், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எந்த வயசுல இருக்கவங்களுக்காகவும் இந்த புக் யூஸ் ஆகும். நீங்க ஒரு 60 வயசா இருக்கலாம், இல்ல உங்களோட 6 வயசு குழந்தைக்கு இங்கிலீஷ் சொல்லி தரணும்னு நினைக்கிற ஒரு பேரண்டா இருக்கலாம். ஸோ எந்த வயசுக்குமே இது செட் ஆகும். அதனால கண்டிப்பா இது உங்களுக்கு இல்லாட்டியும் உங்க வீட்டுல இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான புக்குன்னு சொல்றேன். என்னமா ரொம்ப பேசுற, ரொம்பதான் மார்க்கெட்டிங் பண்ற அப்படின்னு நினைக்காதீங்க. நான் ஆடு கொடுத்தோ இல்ல மத்த யூடியூபர்ஸ் கிட்டயோ கொடுத்து அதை பத்தி பேச சொல்லல. நம்ம சேனல்ல உங்களுக்கு என்னை பத்தி தெரியுங்கிறதுனால கண்டிப்பா நீங்க இங்கிலீஷ் கத்துக்கிட்டு உங்களோட அடுத்த ஸ்டெப் போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறதுனால உங்களுக்காகவே இதை சொல்றேன். மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுனாலதான் நான் திருப்பி சொல்றேன். சரிங்களா? தயவு செஞ்சு இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நிறைய பேரை போய் சென்றடையட்டும். ஸோ தட் எல்லாருக்கிட்டையும் இந்த ரிசோர்ஸ் சென்றடையட்டும். ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ் தான் இருக்கு. பிகாஸ் எனக்கு நம்ம எல்லாருமே நல்லா இங்கிலீஷ் பேசி இங்கிலீஷ்னால நம்மளுக்கு ஒரு தடை அப்படிங்கிற சூழ்நிலை மாறி எல்லாருமே நல்லபடியா அவங்கவுங்க நினைச்ச இடத்த அடையணுங்கிறதுக்கான ஒரு சின்ன முயற்சி இது. கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணாம இருந்தா ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. குயிக்கா ஆர்டர் பண்ணுங்க. தேங்க்யூ. உங்கள் வளர்ச்சியில் ஆங்கிலம் தடையாய் அல்ல துணையாய் நிற்கட்டும்.